வணக்கம். வெல்கம் டு ராஜா ஜோதிடம். இன்னைக்கு நம்ம தனுசு ராசிக்கு ஆகஸ்ட் மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்க்கலாங்க. இந்த ஆகஸ்ட் மாதத்துல சனி பகவான் வக்கரம் அடைஞ்சிருக்கிறாருங்க. இந்த வக்கர சனி என்ன மாதிரியான மாற்றங்களை தனுசு ராசி என்பவர்களுக்கு கொடுக்க போறாரு அப்படிங்கிறத பார்க்கலாங்க. உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி அப்படிங்கிறது காத்துக்கிட்டு இருக்குதுங்க, சரிங்களா? ஏன்னா இந்த கடந்த காலத்துல இந்த அர்த்தாஷ்டம சனினால படாத பாடுபட்டிருப்பீங்க. நிறைய பேர் எங்கிட்ட கூப்பிட்டு கால் பண்ணி பர்சனலா புலம்புனீங்க. வேலை போயிருச்சு, வேலையில கரெக்டான ஒரு ஒரு ப்ரொமோஷன் இல்லை, நானே வேலையை ரிசைன் பண்ணிட்டேன், தொழில ஒண்ணுமே பிரயோஜனமே இல்லை, குடும்பத்துல நிறைய பிரச்சனை அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் புலம்புனீங்க. இந்த டைம் பீரியட் ரொம்ப ஆனந்தமான மகிழ்ச்சியான ஒரு நல்ல செய்தி அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குதுங்க, சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு சனி பகவான் வக்கரம் அடைஞ்சிருக்கிறாருங்க, சரிங்களா? அப்போ அர்த்தாஷ்டம சனி பகவான் ஒரு 4 மாசம் லீவுக்கு போறாருங்க. அப்படிங்கறதுனால இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு ஹாலிடே அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இந்த டைம் பீரியட் நல்லா இருக்குதுங்க. முதல்ல வேலை இல்லாத நபர்களுக்கு எப்படி இருக்கும்னு பாத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான் வக்கரம் அடைஞ்சிருக்கிறாருங்க. அவர் 6ஆம் இடத்தை பார்க்கிறாரு. வக்கர சனி பகவான் 6ஆம் இடத்தை பார்க்கிறதுனால நிறைய பேர் வேலையை இழந்திருப்பீங்க, இல்ல வேலைக்காக ரொம்ப நாள் ட்ரை பண்ணி டயர்ட் ஆயிருப்பீங்க. இந்த டைம் பீரியட் ஒரு நல்ல வேலை அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும் அப்படிங்கிறத தனுசு ராசி என்பர்கள் புரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? இந்த டைம் பீரியட் நல்லா இருக்குதுங்க. ரொம்ப அமைப்பு நல்லா இருக்கிறதுனால நீங்க கொஞ்சம் ட்ரை பண்ணா போதும், கண்டிப்பா ஒரு நல்ல வேலை அப்படிங்கிறது நீங்க நினைக்கிற மாதிரியான ஒரு ட்ரீம் ஜாப் அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ட்ரை பண்ணுங்க. நல்லதே நடக்கும், சரிங்களா? இதுக்கு அடுத்து வேலையில இருக்கிற நபர்களுக்கு எப்படி இருக்கும்னு பாத்துட்டீங்கன்னா, நான் எதுக்கு வேலையில இருக்கிறேன்னு எனக்கும் தெரியல, கம்பெனிக்காரனுக்கு அவன் எதுக்கு எனக்கு சம்பளம் கொடுக்குறன்னு அவனுக்கும் தெரியல, நான் படாத பாடு படுறேன் சார், கண்டபடி என்னை திட்டு 4 பேருக்கு முன்னாடிதான் என்னை திட்டுறாங்க சார் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் புலம்புனீங்க. ஏன் என்னைய மட்டும் கார்னர் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்திருப்பீங்க. ஏன்னா நீங்க இந்த அர்த்தாஷ்டம சனியில உங்களுக்கு ரொம்ப ஸ்லோவா இருப்பீங்க. நீங்க உண்மையா நீங்க யோசிச்சு பாருங்க. போன டைம் இருந்த நீங்க உங்களோட வேர்ஷன் வேற மாதிரி இருந்திருக்கும், உங்களோட அணுகுமுறை, உங்களோட ஒர்க் எல்லாம் வேற மாதிரி இருந்திருக்கும். ஆனா இப்ப கரண்ட் டைம் பீரியட்ல கடந்த ஒரு வருஷமா அப்படியே டவுன் ஆயிருப்பீங்க. எல்லாமே ஸ்லோவா இருக்கும், ஆனா நல்லா பண்ணிருப்பீங்க. ஆனா கரெக்டா ஃபுல் 100% போடுற இடத்துல எஃபோர்ட்டை 80% தான் போட்டிருப்பீங்க. ஆனா உங்களால 120% போட முடியும், ஆனா அந்த டைம் பீரியட்ல உங்களால எக்ஸிக்யூட் பண்ண முடியாம போயிருக்கும். இல்ல அப்படின்னா உங்களையே கார்னர் பண்ணுவாங்க. ஒரு சின்ன மிஸ்டேக் தான் சார் பண்ணினேன், என்னை அந்த அளவுக்கு அவன் பேசுறான், நான் என்ன சார் பண்ணிட்டேன், இவ்வளவு நாளா உழைச்சேன், ஆனா என்னை டார்கெட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்திருப்பீங்க. சார் ப்ரொமோஷனுக்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சார், கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு இந்த டைம் பீரியட் கண்டிப்பா கிடைக்கும், சரிங்களா? டைம் பீரியட் ரொம்ப அற்புதமா இருக்குதுங்க. ஏன்னா 10ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கிறதுனால வக்கரம் பெற்ற சனி பகவான் 10ஆம் இடத்தை தொடர்பு கொள்றாரு. 10ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கிறாருங்க. நல்ல ஒரு பதவி, ஒரு ப்ரொமோஷன், ஒரு இன்கிரிமெண்ட் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க, இந்த டைம் பீரியட் கண்டிப்பா கிடைக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அதுவும் பர்டிகுலரா எப்ப கிடைக்கும்னு பாத்துட்டீங்கன்னா, இந்த ஆகஸ்ட் 18ஆம் தேதிக்கு அப்புறம் தான் சூரிய பகவான் 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாருங்க. அப்ப அந்த டைம் பீரியட்ல தான் ஒரு முயற்சி எடுக்கிறீங்க, ஒரு எஃபோர்ட் போடுறீங்க, அதுக்கான ரிசல்ட் எல்லாமே மாதத்தோட பிற்பகுதியில் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு அடுத்து தொழில் செய்யற நபர்களுக்கு எப்படி இருக்கும்னு பாத்துட்டீங்கன்னா, கடந்த இந்த அர்த்தாஷ்டம சனி காலகட்டத்துல பெரிய ஒரு இழப்பீடு, ஒரு ஒரு மாசம் நல்லா இருக்குது சார், 4 மாசம் ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்கு சார், தொழில்ல போதுமான வருமானமும் இல்ல, லாபமும் இல்ல, எதுக்கு நடத்துன்னு எனக்கும் தெரியல, கம்முன்னு சட்டம் மூடிட்டு நான் கம்முன்னு கிளம்பிட்டா, வேலைக்கே போகட்டா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க. நிறைய பேர் கடன் அதிகமா வாங்கி தொழில் ஆரம்பிச்சிருப்பீங்க, அந்த வட்டி கட்ட முடியாம நிறைய பேர் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இந்த டைம் பீரியட் தொழில் அமோகமா இருக்குங்க. ஏன்னா வக்கரம் பெற்ற சனி பகவான் 10ஆம் இடத்தை பார்க்கிறாரு, சுக்கிர பகவான் அங்கேயே இருக்கிறாரு, குரு பகவான் உச்ச வலிமையோடு இருந்து உங்களுக்கு 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால நல்ல டைம் பீரியடுங்க. இந்த டைம் பீரியட்ல ஒரு தொழில்ல படிப்படியான வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்குதுங்க. 3ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால ஒரு முயற்சி பண்றீங்க, ஒரு நல்ல நண்பர்களோட சப்போர்ட்டோட ஒரு நல்ல ஒரு முயற்சி பண்றீங்க, நல்லா ரீச் ஆவீங்க, நல்ல ஒரு கம்யூனிகேஷன் நல்லா இருக்குங்க. ஒரு உங்களுக்கும் கஸ்டமருக்கு இருக்கக்கூடிய ஒரு பாண்டிங் அப்படிங்கிறது உங்களை நம்புவாங்க, ட்ரஸ்ட் பில்ட் ஆகும், பிசினஸ் எக்ஸ்பேன்ஷன் ஆகும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீங்க கண்டிப்பா அந்த எக்ஸிகியூஷனை திருப்பி திருப்பி போட்டுக்கிட்டே இருக்கணும். நீங்க என்னன்னா எல்லா எஃபோர்ட்டும் போடுவீங்க, ரிசல்ட் வரல அப்படின்னா அதை விட்டுருவீங்க, அதுதான் தவறு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு விடாமுயற்சி எடுங்க. விஸ்வரூப வெற்றி உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்துல காத்துட்டு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு அடுத்து குடும்பம் எடுத்துக்கிட்டா இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் சிக்கலா இருக்குதுங்க. என்ன சார் சிக்கல் சொல்றீங்களா அப்படின்னா, இந்த டைம்ல சின்ன சின்ன ஒரு கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது வருங்க.
2ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் 4ஆம் இடத்துல வக்கரம் அடைஞ்சிருக்கிறாருங்க. அப்படிங்கிறதுனால நீங்க ஒண்ணு பேசுவீங்க, அது தப்பா ப்ரொஜெக்ட் ஆயிரும். குடும்பத்தில் இருந்தாலும் சரி, ஆபீஸ்ல இருந்தாலும் சரி, உங்க உங்க வாய்க்கு பூட்டு போட்டுருங்க. சரிங்களா? அது மட்டும்தான் நல்லது அப்படின்னு சொல்லிடுறேன். நிறைய நண்பர்களோட சேர்க்கை வேண்டாம். கொஞ்சம் அவாய்ட் பண்ணி தள்ளி இருங்க. கொஞ்சம் வாக்குவாதத்தை கண்ட்ரோல் பண்ணுங்க. செவ்வாய் பகவான் 8ஆம் பார்வை 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால கொஞ்சம் வாக்குவாதம் அதிகமா இருக்கும். ஆர்குமெண்ட் அப்படிங்கிறது இருக்கும். காரசாரமான விவாதங்கள் அப்படிங்கிறது வரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. செவ்வாயோட 8ஆம் பார்வைக்கு பெரிய ஒரு நெகட்டிவ் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னாலுமே அதோட ஒரு பங்களிப்பு அப்படிங்கிறது இருக்கும். கொஞ்சம் ஆர்குமெண்ட், கொஞ்சம் அவசரப்பட வேண்டாம், கோவப்பட வேண்டாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இதுக்கு அடுத்து திருமணம் எடுத்துக்கிட்டோம்னா இந்த டைம் பீரியட் டக்குன்னு கைகூடுங்க. சரிங்களா? குருபலம் என்னதான் இல்ல, 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறாரு. ஆனால் உங்களுக்கு 7ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு புதன் பகவான் உங்களுக்கு ஆகஸ்ட் 18ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு 9ஆம் இடத்துக்கு போறாரு. 5ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு செவ்வாய் பகவான் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த டைம் பீரியட் கண்டிப்பா ஒரு வரன் அமையும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. நல்லா இருக்குதுங்க. டேட் ஃபிக்ஸ் பண்ணலாம். இதெல்லாமே ஆகஸ்டோட பிற்பகுதிக்கு எடுத்துட்டு போய்க்கோங்க. அப்பதான் உங்களுக்கு ரொம்ப சூப்பரான டைமிங்கா இருக்குது. இந்த முதல் மாதத்துல முதல்ல ஒரு 15 நாள் ட்ரை பண்றீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு டிலே அப்படிங்கிறது ஏற்படும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. ஆனா அது உங்களுக்கு கிளிக் ஆகக்கூடிய அருமையான ஒரு காலகட்டம்னா மாதத்தோட பிற்பகுதி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு அடுத்து ரிலேஷன்ஷிப் எல்லாம் எப்படி சார் போகும் அப்படின்னா இந்த டைம் நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்குதுங்க. 5ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பா வீட்டுல அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. காதல் திருமணத்துல போய் முடியும், காதல் வெற்றி அடையும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. லவ் கம் அரேஞ்ச் மேரேஜ் கண்டிப்பா ஏற்படும். இந்த டைம் பீரியட் கண்டிப்பா 2 வீட்லயும் அக்செப்ட் பண்ணி லவ் கம் அரேஞ்ச் மேரேஜை கண்டிப்பா ஏற்படுத்தலாம். அடுத்த ஸ்டெப் எடுத்துட்டு போகலாம். நல்லா இருக்குது. இது எல்லாமே அப்ரோச் பண்றது எல்லாமே மாதத்தோட பிற்பகுதிக்கு எடுத்துட்டு போய்க்கோங்க. அப்பதான் ரொம்ப ஒண்ணு கொஞ்சம் ஃபேவரபிளா இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இதுக்கு அடுத்து மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு உங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்குன்னு பாத்துட்டீங்கன்னா மாதத்தோட முதல் பகுதியில கொஞ்சம் அப்படியே ஸ்லோவா ஸ்டாக்னண்டா போற மாதிரி இருக்கும். அப்புறம் மாதத்தோட பிற்பகுதியில அப்படியே இந்த சூரியன் புதனோட காம்பினேஷனால 9ஆம் இடத்துக்கு வரதுனால அவங்க எல்லாம் 3ஆம் இடத்தை பார்ப்பாங்க. 3ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாருங்க. இது எல்லாமே என்ன எதை குறிக்குதுன்னு பாத்துட்டீங்கன்னா மாதத்தோட பிற்பகுதியில நீங்க என்னென்னலாம் இவ்வளவு நாளா மார்க் கம்மியா இருக்கும், ஒரு எஃபர்ட் போட்டிருப்பீங்க, அதுக்கான 100% ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது. இந்த டைம் பீரியட் கண்டிப்பா கிடைக்குங்க. ஒரு லாங் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணி ஒரு ஒரு எஜுகேஷன் போலான்ட்டு இருக்கேன், ஃபாரின் போய் படிக்கலான்ட்டு இருக்கிறேன், ஆனா எனக்கு கரெக்டா விசா ப்ராசஸ் ஆக மாட்டேங்குது, நான் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னா மாதத்தோட பிற்பகுதி தான் ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த டைம் பீரியட் ஒரு எஃபோர்ட் எடுங்க. கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு வெற்றி அப்படிங்கிறது இருக்குதுங்க. இந்த டைம் பீரியட் என்னன்னா ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பீங்க. நல்ல ஒரு மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்குதுங்க. ஒரு விடாமுயற்சி எடுத்துக்கிட்டே இருங்க. மிகப்பெரிய ஒரு வெற்றி அப்படிங்கிறது இருக்குங்க. இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கே அந்த அந்த ஒரு ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே, நம்ம ஒரு குட் ஃபேஸ்ல இருக்கோம் அப்படிங்கிறத ஒரு புத்துணர்ச்சி ரெஃப்ரெஷ்மெண்ட்டை கண்டிப்பா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அதாவது எல்லாம் அடி வாங்கியாச்சு, சனி பகவான் லீவுக்கு போயிட்டாரு, நான் வரதுக்கு ஒரு 4 மாசம் ஆகும், அதுக்குள்ள நம்ம ரெடி ஆயிக்கலாம் அடுத்த அடி வாங்குறதுக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த டைம் பீரியட் நல்லா இருக்குதுங்க. அப்ப இந்த டைம் பீரியட்ல ஒவ்வொரு விஷயத்த ஒவ்வொரு ஸ்டெப் ஒவ்வொரு இனிஷியேட்டிவ் எடுக்கிறப்போ அது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணுங்க. வெற்றி உங்களுது. சரிங்களா? இதுக்கு அடுத்து பெண்கள் இல்லத்தரசிகள் உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு பாத்துட்டீங்கன்னா இந்த டைம் பீரியட் ரொம்ப நல்லா இருக்குதுங்க. கொஞ்சம் அந்த வீண் வாக்குவாதம் ஆர்குமெண்ட் மட்டும் அவாய்ட் பண்ணிக்கிட்டு மற்றது எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்குதுங்க. என்னன்னு பாத்துட்டீங்கன்னா உங்களோட கூட பிறந்தவங்க முக்கியமா உங்களோட தங்கச்சி தம்பி இவங்க மட்டும் இவங்களோட உறவுகள் ரீதியாக சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் மனக்கசப்பு அப்படிங்கிறது ஏற்படும். கொஞ்சம் அவங்கள விட்டு தள்ளி வாங்க. சில நண்பர்களோட டிசிஷனை கேட்டு கண்மூடித்தனமா ஒரு முயற்சி எடுக்காதீங்க. உங்களுக்கு கரெக்டா இருந்து உங்க குடும்பத்துக்கிட்ட கேட்டு ஒரு விஷயத்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதா இருந்தாலும் சரி, ஒரு பணம் குடுக்கல் வாங்கல் விஷயமா இருந்தாலும் சரி, அதெல்லாம் கொஞ்சம் பொறுமையா நிதானத்தோட எல்லாத்தையும் அப்ரோச் பண்ணுங்க. யாரோ சொல்றாங்க அப்படிங்கிறத கேட்டுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்க ரியாக்ட் பண்ணீங்கன்னா அதனால உங்களுக்கு ஒரு லாஸ் அப்படிங்கிறது ஏற்படும். இதை மட்டும் புரிஞ்சுக்கணும். சரிங்களா? நண்பர்கள் கண்மூடித்தனமா நம்பக்கூடாது. கூட பிறந்தவங்க தம்பியா இருந்தாலும் சரி தங்கச்சியா இருந்தாலும் சரி கொஞ்சம் உறவுகள்ல கொஞ்சம் ஒரு விரிசல் அப்படிங்கிறது ஏற்படும். கொஞ்சம் குடும்பம் ரீதியாக இந்த ஆகஸ்ட் மாதத்துல ஒரு கருத்து வேறுபாடுகள் கசப்பு அப்படிங்கிறது இருக்குது. பிராங்கா சொல்ற இதுதான். சரிங்களா? மத்ததெல்லாம் நல்லா இருக்குது. ஒரு முயற்சி எடுக்கிறீங்க, அது நல்லா இருக்குதுங்க. ஆனா அது உங்களோட சொந்த முயற்சியா இருக்கணும். இந்த டைம் பீரியட்ல ஒரு வீடு மனை வண்டி வாகனம் சொத்து பத்தி இது எல்லாமே லக்ஸூரியா வாங்க பாப்பீங்க. பரவாயில்ல, காசு போனா போயிட்டு போகுது, கடன் வாங்கியாச்சும் பண்ணலாம். ஆனா பிராண்டா பண்ணணும்,
பெரிய லெவல்ல பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து யோசிப்பீங்க. அது நல்ல ஒரு சக்சஸ் கொடுக்குங்க. ரொம்ப நாளா பிளான் பண்ணி வச்சிருப்பீங்க. அதை இப்ப எக்ஸிக்யூட் பண்ணுங்க, நல்லா இருக்கும். இந்த டைம் பீரியட் வந்து அருமையான ஒரு காலகட்டம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு அடுத்து ஹெல்த் இஷ்யூஸ்ன்னு பார்த்துக்கிட்டோம்னா, இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு வந்து வயிறு சம்மந்தப்பட்டது, அடிவயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்படுங்க. சில பேர்த்துக்கு இந்த சிறுகுடல்ல பிரச்சனைகள் ஏற்படலாம். சில பேர்த்துக்கு இந்த கிட்னில ஸ்டோன் அப்படிங்கிறது உருவாகலாம். இதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சில பேர்த்துக்கு இந்த வயசானவங்களுக்கு இந்த கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறது கொஞ்சம் கண்ட்ரோல்ல இருக்காது. ஆயில் ஐட்டம்ஸை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாணவர்கள் மாணவிகள் வந்து இந்த எஜுகேஷன் படிச்சுட்டு இருக்கிற டைம் பீரியட்ல வெளியில ஃபுட்டை சாப்பிட்டு ஃபுட் பாய்சனிங் அப்படிங்கிறது ஆயிடலாம். கொஞ்சம் ஹெல்த்தை டேக் கேர் பண்ணிக்கோங்க. வீட்டு ஃபுட்ஸை நீங்க எடுத்துக்கோங்க. கடையில் இருக்கிற ஃபுட்ஸை வந்து நீங்க அவாய்ட் பண்றது நல்லது அப்படிங்கறத மாணவர்கள் மாணவிகள் புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இதுக்கு அடுத்து சீனியர்ஸ்க்குலாம் எப்படி இருக்குன்னு பாத்துட்டீங்கன்னா, இந்த டைம் பீரியட் நல்லா இருக்குதுங்க. ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, இந்த டைம் பீரியட்ல ஒரு பணம் குடுக்கல் வாங்கல் விஷயத்துல ஒரு சின்ன ஒரு கருத்து வேறு 2 lakhs இருக்குதா அப்படின்னு கேட்டா இல்ல அப்படின்னு சொல்லிருங்க. அவங்க வந்து தப்பா எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல. அது வந்து நீங்க கொடுத்து வாங்க முடியாம போனா அது உங்களுக்கு தான் பேக் ஃபயர் ஆகும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இந்த டைம் பீரியட்ல எல்லாமே நல்லா இருக்குதுங்க. ஆல்ரெடி சார் ஒரு கடன் இருக்கு, ஒரு பிரச்சனை வந்து கோர்ட்ல போய்கிட்டு இருக்குது, இது சால்வ் ஆகுமா ஆகாதா அப்படின்னா இந்த டைம் பீரியட் நல்லா இருக்குதுங்க. கோச்சார நல்லா இருக்குது. வக்ர சனி பகவான் 6ஆம் இடத்தை பார்க்கிறாரு. அப்படிங்கிறதுனால இந்த டைம் பீரியட்ல ஒரு ஒரு சேஞ்சஸ், திடீர் ஒரு மாற்றம் அப்படிங்கிறது வரும். செவ்வாய் குரு பகவான் உங்க ஜென்ம ராசியை பார்க்கிறாங்க. அப்படிங்கிறதுனால எவ்வளவு போராட்டமா இருந்தாலும் கடைசியில வெற்றி அப்படிங்கறது ஏற்படுத்தி கொடுத்துருவாரு. சைட்ல வந்து நீங்க யாரை வழிபாடு பண்ணா நல்லா இருக்கும்னு பாத்துட்டீங்கன்னா, திருச்செந்தூர் முருகர் வழிபாடு பண்ணிக்கோங்க. எந்த ஒரு போட்டி பொறாம வழக்குல இருந்து கண்டிப்பா ஒரு வெற்றியை கண்டிப்பா ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதம் வந்து நல்லா இருக்குதுங்க. சனி பகவான் வக்கரம் அடைகிற காலகட்டம் வந்து மிகப்பெரிய ஒரு பொற்காலமா இருக்கிறதுனால இந்த டைம் பீரியடை யூஸ் பண்ணி வாழ்க்கையில எப்படி வெற்றி அடைகிறது, அடுத்த லெவலுக்கு எப்படி போலாங்கிறத பாருங்க. அதை விட்டுட்டு ஒரு இடத்துல உட்காந்து ஃபீல் பண்ணி புலம்புறது, இந்த ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு உங்களோட டைமையும் எனர்ஜியும் உங்க லைஃபை வேஸ்ட் பண்ணிட்டு இல்லாம கொஞ்சம் அதை விட்டு எல்லாத்தையும் விட்டு வெளியில வந்து அடிக்ஷன்ல இருந்தாலும் வெளியில வந்து ப்ராப்ளத்திலிருந்து வெளியில வந்து உங்களோட அடுத்த லைஃப்பை பாருங்க அப்படிங்கிறத சொல்றேன். சரிங்களா? தனுசு ராசி என்பவர்கள் ரொம்ப நல்லா இருக்குது. ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்க. ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட், நம்மளோட வீடியோஸ் நிறைய பேர் பாக்குறீங்க, ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறது இல்லை. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு நோட்டிபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களோட ஃபேமிலி, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களை சுத்தி இருக்கிற நபர்கள் எல்லாத்துக்கும் நம்மளோட வீடியோஸ் ஷேர் பண்ணி விடுங்க. உங்களை லைக் பண்ண சொல்லுங்க, ஷேர் பண்ண சொல்லுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.